Greetings to you all. Welcome to class 6, term 3, unit 2, supplementary reading brought to book, written by Madhumita Gupta. Dear children, this is the explanation video, Tamil and English explanation with a lot of images, part 2. In the previous episode, we saw that Mahesh has committed a mistake. He is not treating his notebooks and books properly, so he was brought to the court. மகேஷ்ங்கிற பையன் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நோட்புக் புக்கெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மற்ற எல்லா நோட்புக்ஸும் அவருக்கு எதிராக எல்லா பழியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி மிஸ் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க, மிஸ்டர் ஜியாகிரஃபி சொல்லிட்டாங்க. ஃபைன், இனிமேல் யார் சொல்ல போகிறாங்க பார்க்கலாமா? Mr. Pencil Box complained that Mahesh never cleaned it. இப்போ நெக்ஸ்ட்டு பென்சில் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வருது. சார், இந்த மகேஷ் என்னை எப்பயுமே க்ளீன் பண்ணுறதே இல்லை சார். He never cleans me. As a matter of fact, he had covered the court floor with pencil shavings. அது மட்டுமா, பென்சில் அப்படியே ஷார்ப் பண்ணி பென்சில் ஷேவிங்ஸ், அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே போடுறான். The moment he had stood up as a witness and accidentally opened himself. This was not all. Mahesh chewed him whenever he got stuck for an answer. அது மட்டும் இல்லை, பென்சில் பாக்ஸில் அந்த பென்சில் எடுத்து அப்படியே கடிக்கிறது. அவனுக்கு மேத்ஸில் கணக்கு வரலன்னு வைங்களேன், அப்போ அந்த கோவத்தை யார் மேலே காமிக்கிறது? பென்சில் பின்னாடி அப்படியே கடிக்கிறது. He used to chew whenever he got stuck for an answer. He pointed at his pock-marked body for everyone to see. அந்த பென்சில் பாக்ஸ் காமிக்குது, இந்த பாருங்கள் சார் என்னோட நிலைமையை, see how bad it is, how pock-marked it is, எவ்வளோ அக்லியாக வச்சுருக்குறான். The elderly and ponderous Mr. School Bag lumbered to the witness. இப்போது பாண்டரஸ்னாக்க டல் அண்ட் லேக்கிங் கிரேஸ், ஒரு அழுக்கான நல்ல நீட்டாகவே இல்லாத ஒரு ஸ்கூல் பேக் வருது. And meduva, lumbered means walked or moved clumsily. meduva, next complaint சொல்ல வர்றது யாரு? ஸ்கூல் பேக். அது எப்படி வருது? மெதுவா அசிங்கமாக வருது. with his broken straps and buckles dragging behind him. அந்த பேகுக்கு பக்கிள்ஸ் எல்லாம் இல்லை, உடஞ்சி போச்சு, அப்படியே தெரு தூத்துட்டு வருது. I might be as well be a sack of cement, he began in a grave voice. என்ன கடவுள் ஸ்கூல் பேக்கை படிக்கிறதுக்கு பதிலாக சிமெண்ட்டு முட்டையை படிச்சிருக்கலாமே, இவன் அந்தளவுக்கு கேவலமாக நடத்துகிறான் சார், கம்ப்ளைண்ட் சொல்லுது. ஓகே, sack of cement, சிமெண்ட் முட்டையை படிச்சிருக்கலாம். as that is how I am treated. என்ன அதை மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுறான், ஒரு ஸ்கூல் பேக் மாதிரியே ட்ரீட் பண்ணல சார். Mahesh never packs me the night before as all sensible children do. Normally all the children will pack their bags the previous day. முந்தின நாளே நோட்புக் புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணும். But he never does that, but leaves it till the very last moment. He used to do only in the last moment, correct end டைமில் ஆட்டோ சத்தம் போடும்போது ஆர் ஸ்கூல் பஸ் ஆர் கரெக்ட் டைமில் தான் எதையோ கண்டுபிடிச்சி உள்ளே போட்டு பேக் பண்ணி ஓடிடுறது. And then naturally there isn't any time to do anything but cram everything in anyhow. So அதனால் he won't be doing anything in a systematic manner, with the result neither my friends inside nor I am happy. இவன் இப்படி பண்ணுறனால நானும் ஹாப்பி கிடையாது, எனக்கு உள்ளே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இட் மீன்ஸ் நோட் புக், பென், பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், nobody is happy. It means neither my friends inside nor I am happy. உள்ளே இருக்கிற உங்களும் ஹாப்பி இல்லை, நானும் ஹாப்பி இல்லை. Your Honor, piped a small voice. At that time, Your Honor, மெதுவாக ஒரு voice. I also want to say something. Justice Mathematics looked carefully and found that the voice belonged to a small notebook. இப்போ இன்னொரு நோட்புக் வந்து சொல்லுது, much in the same condition as others. இப்போ இந்த நோட்புக்கும் அதே மாதிரி சொல்ல வருது. All right, he nodded. Please come to the witness box. நீங்கள் எது சொல்ல வரனாலும் நீங்கள் விட்னஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. The young master notebook marched to the witness box and took an oath. உள்ளே வந்து
ஒரு ஓத் எடுக்கணும் இல்லையா, லைக் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை, ஓகே, வாட் எவர் ஐம் டெல்லிங் இஸ் ட்ரூத். சாட்சி கூண்டில் உறுதிமொழி எடுக்கிறது. ஓகே, Your Honor, it has become a regular practice and I don't know how long I will be able to bear it. Sir, இது டெய்லியுமே இப்படி தான் பண்ணுறான், இதை நான் எவ்வளோ நாள் தாங்க முடியும்னு தெரியல, I can't bear it. He stopped, all choked up. வார்த்தையே வரல, அப்படியே திக்க திணறி நிற்குது. Do go on, சொல்லு, prompted Justice Mathematics gently. சொல்லுமா, notebook, tell me. The master notebook got hold over himself and continued. It started a few weeks back. Mahesh was solving some problems in mathematics. One of them was tougher than others and he failed to solve it. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி he was solving some problems in mathematics. கணக்கு போட்டுட்ருக்கிறாராம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான கணக்கு. It was tougher than others and he failed to solve it. அவனுக்கு தெரியல, சால்வ் பண்ண முடியல. கேன் யூ இமேஜின் ஹவு ஹீ வென்டட் ஹிஸ் ஆங்கர்? அந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டினாங்க தெரியுமா அப்படின்னு அழுதுட்டு, வெல் ஹி த்ரூ மீ அகெயின்ஸ்ட் த வால். என்ன பண்ணன்னு தெரியுமா சார், என் நோட் புக் நான் தானே, என்னை தூக்கி செவத்தில் தூக்கி வீசிட்டான் சார். A shock wave rent the courtroom and everybody started talking at once. அச்சோ, உன்னை தூக்கி செவத்தில் எறிஞ்சிட்டானா, டிட் ஹி த்ரூ யூ இன் த வால் அப்படிங்கிறாங்க. Justice Mathematics went red with anger as he banged the hammer loudly. அங்கே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, உடனே சுட்டியில் எடுத்து ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். And you could see that he was wishing that the table were Mahesh. என்னமோ மகேஷுக்கு அடி கொடுக்குற மாதிரி டேபிளுக்கு ஒரு நச்சு நச்சு நச்சுன்னு சுட்டியில் வச்சு அடி. Mahesh meanwhile stared at his boots. Bootsனாக்கா சப்பல், அது ஷூஸ் அப்படியே லுக் கொடுறான். Justice Mathematics said in a serious voice, all the while eyeing Mahesh sternly. அப்படியே மகேஷை பார்த்துட்டு ஒரு பயங்கர கோவமான ஒரு லுக். However, this court is different from the other courts. சரி, என்னானாலும் பரவாயில்ல, இந்த கோர்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ட். நார்மலான ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன கோர்ட்டு விடையும், இந்த கோர்ட் வித்தியாசமான கோர்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். Here the punishment is decided by the victims and we decide by majority. ஓகே, இங்கே வந்து நார்மல் கோர்ட்லாம் ஜட்ஜு பனிஷ்மெண்ட் எழுதுவாங்க, ஹேங் ஹிம் ஆர் புட் ஹிம் இன் ஜெயில், இல்லை இவ்வளோ பனிஷ்மெண்ட் இவ்வளோ சொல்லுவாங்க. இந்த கோர்ட்டில் டிஃப்ரெண்ட்டான பனிஷ்மெண்ட், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்னது? ஹியர் த பனிஷ்மெண்ட் இஸ் டிசைடட் பை த விக்டிம்ஸ். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். அண்ட் வி டிசைட் பை மெஜாரிட்டி. மெஜாரிட்டியை பண்ணுவாங்க. இஃப் த வேர்டிக்ஸ் ஆர் மோர் தென் ஒன், ஒரே ஆள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேர்டிக்ட். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்கன்னாக்கா மெஜாரிட்டி. He looked at the bed-raggled books and notebooks, pencils and pencil box and the school bag in the court. ஸோ அந்த ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் பெட்-ராகல்ட், அசிங்கமான கிழிஞ்ச நூலாக போன இல்லை நோட்புக்கு, புக்ஸு, பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறாங்க. தே இன் டர்ன் லுக்ட் அட் மகேஷ். எல்லோரும் மகேஷையும் பார்க்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் இன் டெரிபிள் ஆங்கர். எல்லாருக்கும் சம கோவம். மகேஷ் ட்ரெம்பிள்ட் இன் ஹிஸ் ஷூஸ். அவனுக்கு சம கோவம் வந்துருச்சு. அண்ட் பயந்து நடுங்கி நிற்கவே முடியல. ட்ரெம்பிளிங், நடுங்குது. Let us thrash him first and then throw him against the wall as he threw me. This was the master notebook. His voice shrill with fury. மாஸ்டர் நோட்புக் சொல்லுது, சார் அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், அவனை தூக்கி வீசிடணும். என்னை மட்டும் வீசினான்ல, கணக்கு தெரியலன்னு, அதே மாதிரி மகேஷை தூக்கி வாலில், செவத்தில் தூக்கி வீசிடணும். அப்போ தான் அவனுக்கு என்னோட வலி புரியும். No, let us all bite him and let him see how it feels to be chewed. This obviously was Mr. Pencil Box. No, அவனை தூக்கியெல்லாம் வீச வேணாம், அவனை கடிக்கணும். அவன் என்ன மட்டும் கடிக்கிறான்ல, கடிச்சு ஸோ அவன் என்ன கடித்த மாதிரி அவனை கடிக்கணும். அப்போ தான் அந்த பெயின் அவனுக்கு புரியும். He became so agitated that he once again opened himself and spilled some more pencil shavings on the floor. அவனுக்கு அஜிடேட்டட், ஒரு நிலையாகவே இல்லை,
காமாவே இல்லை. எகெயின் ஹீ இஸ் த்ரோயிங் சம் பென்சில் ஷேவிங்ஸ், பென்சில் வேஸ்ட் கீழே போடுறான். I suggest dragging him around the courtroom a dozen times will be a good punishment, said Mr. Schoolbag. Schoolbag சொல்லுது, இதெல்லாம் சரி வராது, அவனை அப்படியே இந்த கோர்ட் ரூமில் சுற்றி சுற்றி தரையில் போட்டு இழுத்து கொண்டு வரணும். I suggest dragging him around the courtroom, dragging சுற்றி கொண்டு வரணும். Why don't we all jump on him together till he yells for mercy? Exclaimed Mr. Geography, rubbing his hands in anticipation. இப்போ அடுத்த ஆள் சொல்லுது ஜியாகிரஃபி. மிஸ்டர் ஜியாகிரஃபின்னு சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அவன் மேலே தொபக்கின் கீழே விழுந்தான்னா, why don't we all jump on him together till he yells for mercy? எம்மா ஆளை விடு சாமி, விடுங்க விடுங்கன்னு கெஞ்சுற வரைக்கும் அவன் மேலே விழுந்துடணும். This appealed to all of them, and even Justice Mathematics got up from his chair to join the gang. ஓகே, ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் அவரும் ஓகே நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அவரும் த்ரெட்டனிங்காக வராங்க. They all advanced towards Mahesh, who looked around frantically for someone to run to. அப்படியே மகேஷ் இப்போ எங்கடா ஓடிலாம் ஒளியலாம் தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. Somewhere to hide, nothing. எங்கேயுமே ஒழிக்கிறதுக்கு இடம் இல்லை. There was no place to hide. There was no place to run to. The mob was almost upon him when a soft voice rose above the frightening silence. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சாஃப்ட் வாய்ஸ், ஒரு ஜென்டிலான ஒரு சவுண்டு வருது. I say stop it, please do stop, நிறுத்துங்க நிறுத்துங்க, please stop it. Amazed, everybody turned around. Even Mahesh opened his eyes a crack which he had shut in fright. இவ்வளோ நேரம் பயமாக பேசுகிறது, திடீர் ஒரு சாஃப்ட் வாய்ஸ் வரவே everybody is looking at that voice. யார் தெரியுமா? Then the petite Miss English rose from her seat and spoke to Justice Mathematics in a firm voice. I don't mean to interrupt, Your Honor. சார், உங்களை நான் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சார். I don't mean to interrupt, Your Honor. It is just that I feel that everyone deserves a second chance. சரி, இது மகேஷோட ஃபஸ்ட்டு சான்ஸ் தானே, சின்ன பையன் தெரியாமல் பண்ணியிருப்பான். ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க சார், எல்லோரும் சேர்ந்து அவனை மாட்ட வைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் மகேஷ் ஃபர்ஸ்ட் offense. இது ஃபர்ஸ்ட் தப்பு, முதல் வாட்டி தானே பண்ணியிருக்கிறான். He deserves a little consideration. அவனுக்கு ஒரு கன்சிடரேஷன் வேணும். மகேஷ் looked at her in admiration. மகேஷ்க்கு அப்படியே ஒரு அட்மைரேஷன். ஐயோ, மிஸ் இங்கிலீஷாக இப்படி சொல்கிறது, உன்னை நான் எப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன், உன்னை அசிங்கம்லாம் படுத்திட்டேனே, கவர் போடலையே உனக்கு, நீயா எனக்காக பரிந்து பேசுகிறியே. He could have hugged her. விட்டுருந்தாக்க அது ஓடி போய் மிஸ் இங்கிலீஷை கட்டி பிடிச்சிருப்பான். ஓகே, ஹக்கிங். She was the one who had been treated most shamefully. அசிங்கமாக ட்ரீட் பண்ணியாச்சு. ஒரு நோட் புக் கவர் போடல, பெட் ராகிள்ட் அண்ட் கார்னர்ஸ் வர் டாக் இயர்ட் ஷேம்ஃபுல்லி பை ஹிம். அண்ட் லுக் அட் ஹர் ஸ்டாண்டிங் ஸோ ஸ்டான்ச்லி, அதாவது ஃபெய்த்ஃபுல்லாக நம்பிக்கையாக பை ஹிம். த அதர்ஸ் டூ saw reasons and slowly backed off. மெதுவாக வராங்க. agreeing to give Mahesh a second chance. எல்லாரும் முன்னாடி சொன்னதுக்கு நோ வேணாம் சார், இப்போ மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வராங்க. ஓகே, மகேஷ், see that you never ill treat a book again. மகேஷ், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எந்த புக்கையும் இல் ட்ரீட் பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. வாஸ் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் பார்ட்டிங் ஷார்ட். ஓகே, he told. இனிமேல் மகேஷ், பி கேர்ஃபுல். எந்த நோட்டு, புக்கு, ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில், ஸ்கூல் பேக் எல்லாம் நீட்டாக வச்சுருக்கணும். இந்த டைமில் மகேஷ் a hand started to shake him and he jumped. அப்படியே மகேஷ் எந்திரி, get up. Had the others changed their minds about not punishing him? Oh Mahesh, do get up, you will be late for school. மகேஷ் எந்திரிடா, சிலமே தூங்கினது போதும், எந்திரி, ஸ்கூலுக்கு லேட் ஆகும். Slowly Mahesh opened his eyes. Why? He was in his bed. ஏன்னா இது மகேஷோட கனவு. பெட்லேருந்து இப்போ தான் எந்திரிக்கிறாங்களாம். Yes, there was the battered bag on the floor, the books half
on the floor and others stuffed in the bag. அந்த ரூமில் ஃப்ளோரில் பேக் இருக்குது, பாதி புக் உள்ளே இருக்குது, பாதி வெளியில் இருக்குது. பட் what was this? The English book was lying near his pillow and seemed to smile at him. and அப்படி இருக்கும்போது பெட்டில் அவன் பக்கத்துலேயே இங்கிலீஷ், மிஸ் இங்கிலீஷ் மட்டும் கிட்ட இருக்குது. இங்கிலீஷ் புக். Mahesh's mother was astonished to see him rushing through the course. ஸோ அம்மா பார்க்குறாங்க, என்னடா இந்த பையன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்களே, அமேஸ்டாக ஒரு ஆச்சரியம் பார்க்குறாங்க, என்ன பையன் ரொம்ப நல்ல பையனாட்டம் ஓடி வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். and then sitting down to glue and cover his English book. glueனாக்கா கம்மெல்லாம் போட்டு ஒட்டி வச்சு எல்லாம் பண்ணுறான். that very morning, அதே நாள்லே நோட் புக்ஸுக்கு கவர் போடுறது, கிழிஞ்சது, ஒட்டி வைக்கிறது, எவ்ரிதிங். next year Mahesh Kumar got the prize for the best looked after books. So in that school every year they used to give one prize, best looked after books. யாரெல்லாம் புக்ஸ் நீட்டாக பாதுகாக்கிறாங்களோ, நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் who got the prize? மகேஷ் குமார். சரி, அப்போ நீங்களும் இந்த லெசனில் என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க? யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் புக்ஸ் நைஸ்லி. புக்ஸை நல்லா கவர் பண்ணணும், அதுக்கு டாக் இயர் வராமல் பார்க்கணும், அது சைட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் ஆகாமல் பார்க்கணும், கிழிக்கக்கூடாது. அப்படியே லைட்டாக கிழிஞ்சாலும் இம்மீடியட்லி யூ ஹவ் டு பேஸ்ட் இட் வித் glue. Shall we see the glossary part? Rick. Rick means worn out. Stentorian. It means extremely loud. Battered. It means damaged. Bookmarked. It means scared. Ponderous. It means dull and lacking grace. டல்லாக இருக்கிறது. Lumbered. It means walked or moved clumsily. நடக்க முடியாமல் நடக்கிறது. Verdict. It means a judgment or opinion. Agitated. It means troubled emotionally. Anticipation. It means expectation or hope. நம்பிக்கை. Menacingly. It means threateningly. Frantically, in an uncontrolled manner. Staunchly, faithfully. Astonished, amazed. Coarse, a daily duty or task. Bedraggled, untidy or messy. Dear children, don't miss to watch part 1 and book back exercise, guided reading and all other videos. Thank you children.